மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th இங்கிலீஷ் பப்ளிக் 2024க்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் 1 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஸோ இப்போ நான் வந்து குயிக்காக சொல்லிடுறேன். ஆன்டிசிபேட் அப்படின்றப்ப 4C, கேஸ் அப்படின்றப்ப ஸ்டார், ஹிஸ்டரிக்கல் அப்படின்றப்ப எமோஷனல். அண்ட் ஆண்டனிம்ஸ் அசெண்டிங்னா டிசெண்டிங், அஃப்ளூவெண்ட் அப்படின்னா புவர், ஸ்ட்ரேஞ்ச்னா யூஷுவல். எஸ்கிமோவோட ப்ளூரல் ஃபார்ம் எஸ்கிமோஸ். சைல்டு அப்படின்னா சைல்டுஹுட் மட்டும்தான் வரும். ஏஏசினா ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். ஜிம்ல வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா வாட்ச் கூட என்ன காம்பவுண்ட் வேர்ட் போடலாம் அப்படின்னா வாட்ச் ஹவுஸும் வரும், வாட்ச் மேனும் வரும், வாட்ச் கிளாக்கும் வந்துட்டு வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க. அதாவது இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க. The young seagull was alone on his sledge. Siva attends music classes regularly. Call me in case you need money. இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். What woke up the mother? The slamming of the doors woke up the mother. Which devices are controlled using active controller? TV, Blu-ray, music players are controlled using active controller. Why did Holmes want Smith to treat him? Holmes wanted Smith to talk about the disease and proclaim he had killed his nephew Savage, so he wanted Smith to treat him. 18th கொஸ்டினுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா நமக்கு புக்ல அந்த பர்சனோட நேம் வந்து பிரான்ஸ், ஆனா இங்க கொஸ்டின்ல பிராங்க்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் புக்லயே அந்த புக் பேக் கொஸ்டின் தான் இது. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிராங்க்னு தான் தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்குறப்போ ஸோ அந்த குறிப்பிட்ட கேரக்டரோடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு அவங்க செக் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை மேபி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க படிச்சது பிரான்ஸ், ஆனால் யார் ஃப்ராங்க்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணுன்றது தான் என்னோட ஒரு கருத்து. ஸோ ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் ஹேவிங் லேர்ன்ட் ஃப்ரெஞ்ச் ப்ராப்பர்லி. இதுக்கப்புறமா அப்ரிசியேஷன் கொஸ்டின். Where does the family live? The family lives on Complaining Street. Why do you think the street is named as Complaining Street? It is because the family always used to complain. அவங்க வந்து எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. வாட் மேட் த கிரிக்கெட் போல்ட்? ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபேமைன் மேட் த கிரிக்கெட் போல்ட். வை டிட் த கிரிக்கெட் ட்ரிப் அண்ட் ட்ரெம்பிள்? சின்ஸ் த கிரிக்கெட் ஹேட் டு ஸ்டே இன் த ஸ்னோ ஹி பிகேம் வெட், ஹி ட்ரெம்பிள் டியூ டு சிவியர் கோல்ட். இது மட்டும் எழுதுனா கூட போதும். த கிரிக்கெட் trembled due to severe cold. அவ்வளவுதான். How is the way of life? The way of life goes up or down the hill, rough and smooth. இல்லைனா the way of life is both rough and smooth கூட எழுதலாம். How should be journey of life? The journey of life should be joyful. Who does the pronoun you refer to? You refers to man, human இல்ல man எழுதுனா ஓகே. அதே மாதிரி அவர் டாஸ்க் அப்படின்றப்ப அவர் டாஸ்க் ரெஃபர்ஸ் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் த மிஷின் ஆர் த டாஸ்க்ஸ் ஆஃப் த மிஷின், எது எழுதினாலும் ஓகே தான். அடுத்து கிராமர் பார்ட்டை பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியா போட்டிருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் நமக்கு புக்ல இருந்து கேட்கல, ஆனா நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நமக்கு புக்ல தான் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஹீ செட் தட் ஐ அப்படின்றது ஹியா மாறும். டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேவ்ன்றது ஹேடுன்னு மாறும். ஹேட் பாட் 5 apples from the shop. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் ஃப்ரம் த ஷாப் அப்படியே வந்துடும். ஹீ செட் தட் ஹி ஹேட் பாட் 5 apples from the shop. ஸோ அப்போ கமா கொட்டேஷனை தூக்கிட்டு தட்டு வந்து நம்ம போடணும். அதே மாதிரியே ஹேவை தூக்கிட்டு ஹேட் போடணும், ஐயை தூக்கிட்டு ஹீ போடணும். கண்டிப்பாக தட்டுக்கும் ஹீக்கும் 1 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டென்ஸ் ஹேடுக்கு மட்டும் தனியாக ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் டென்ஸ் வந்து ஹேவ்னே போட்டீங்க, ஹி ஹேவ் பாட் அப்படின்னா அப்போ உங்களுக்கு 1 மார்க் மட்டும்தான் கொடுப்பாங்க. சரியா? அடுத்ததா ஹாவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ராமன் அப்படின்றது தான் நம்ம இங்கே ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ அவனை நம்ம சப்ஜெக்டா வச்சு பேசுறப்ப ஹாஸ் ராமன் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி பை யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோ லேர்னர் மெட்டீரியல் கூட நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மெட்டீரியல்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. சரியா? இதுக்கப்புறமா பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நீங்க புக்ல இருக்க எல்லாத்தையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த கமா கொட்டேஷன் வரதெல்லாம் பார்த்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆல்சோ இது நமக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துருந்துச்சு. ஸோ டூ யூ நோ த சிம்டம்ஸ்? அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொட்டேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா ஆஸ்க்டு ஸ்மித் போட்டு நமக்கு ஃபுல் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுக்கப்புறமா 26th கொஸ்டினும் நமக்கு புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நான் கொடுத்துருந்த அந்த மெட்டீரியல்ல இருக்கு, பட் என்னன்னா ரிவர்ஸா கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆன்சரை கொடுத்துட்டு கொஸ்டின் சிம்பிள் சென்டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹி ஃபாலோட் வாட் ஐ சஜஸ்டட் அப்படின்றப்ப ஹி ஃபாலோட் மை சஜஷன் தான் நமக்கு கரெக்டாக வரும்.
அடுத்ததா ரீஅரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஹிஸ் he had made his first flight. ஸோ இதான் ஆன்சர். he had made his first flight. புக்ல உங்களுக்கு இருக்கு பாருங்க. he had made his first flight. அடுத்ததா இந்த மியூலான் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுவும் புக்ல தான் நமக்கு இருக்கு. மியூலான் ஹியர்ட் திஸ் ஃப்ரம் இன்சைட் ஹர் டென்ட். மியூலான் ஹியர்ட் திஸ் ஃப்ரம் இன்சைட் ஹர் டென்ட் அப்படின்றது தான் இதற்கான பாத்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் பேராகிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த நைட் த கோஸ்ட் காட் இன், இதுக்கு உண்டான அந்த போலீஸ்மேன் எப்படி ஆப்ரேஷன் வந்து பண்ணாங்க அப்படின்றத நான் இங்க வந்து இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு, ஒரு டைம் நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே டெக் ப்ளூமர்ஸ், அந்த டெக்னாலஜி இஸ் அ போன் டு டிசேபிள்ட், அதுக்குண்டான ஆன்சர் 5th லெசன். ஸோ கீவேர்ட்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு டைம் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4th லெசன் சன்யாலோட கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சன்யால் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்டூடெண்ட், இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த 3 பேராகிராஃப் வந்து நம்ம முக்கியமாக கீவேர்ட்ஸாக எடுத்து எழுதுனா போதும், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு அந்த ஹைலைட் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த விமன் இந்தியன் நேவி க்ரூ டு கேரி அவுட் தேர் எக்ஸ்பெடிஷன். ஸோ அதுக்கும் இங்கே ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. அப்படியே பொறுமையாக நீங்கள் ஒரு டைம் பாஸ் பண்ணி மட்டும் செக் பண்ணிக்கோங்க, இதில் இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதியிருக்கோமா அப்படின்ட்டு இந்த 3 பேராகிராஃப். ஸோ 2, 3, 4, 5 லெசன்ஸ்லேருந்து நம்ம கேட்டிருக்காங்க வரிசையாக, ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 3 படித்தாலே 2 ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க. அடுத்ததா போயம் பேராகிராஃப் கிரம்பிள் ஃபேமிலியிலிருந்து அந்த ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட். ஸோ இதற்கான ஒரு சிம்பிளான ஆன்சர் இதுதான், ஒரு டைம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஆண்ட் அண்ட் கிரிக்கெட்டோடைய அந்த ஆட்டிடியூடை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு இது இங்கே இருக்குது. கிரிக்கெட் வந்து லேசியாக இருந்துச்சு, சேட் அலோன் சேட் ஹாப்பிலி அலாங் வித் சம்மர். ஸோ ஒரு டைம் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு 7th லெசன்லேருந்து அந்த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் பேஸ் பண்ணி நமக்கு போயம் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால் டால், அப்போது ஃபால் டால் மட்டும்தான் நமக்கு வந்து வரும். ஆக்சுவலாக ட்ரீ பி வந்து வராது, ஏன்னா நமக்கு வந்து அந்த பி அப்படின்றது இங்கே கொடுக்கல அடுத்த லைனில். ஸோ தான் அப்போ ரைமிங் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் நமக்கு வந்துட்டு வரும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிசைட்ஸ் த ஹவுஸ் இட்ஸ் அ ட்ரீ அப்படின்றப்ப ஒரு ட்ரீயை வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பர்சானிஃபை பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா இமேஜரியும் நம்ம வந்து தாராளமாக எழுதலாம், பர்சானிஃபிகேஷன் ஆர் இமேஜரி. அதே மாதிரியே தேர்ட் லைனில் இருக்க அல்லிட்ரேட்டிங் வேர்ட்ஸ், தேர்ட் லைன் இதுதான். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ப்ரிங் சம்மர் வந்து நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் சம்மர். அதே மாதிரி வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என் நாட்டு ஐ இன்னு டி. ஸோ வின்டர் ஓஎஃப் வேறு எதுவுமே வராது. ஸோ அதனால் இது ஒன்று மட்டும்தான், ஸ்ப்ரிங் சம்மர். அடுத்தது இந்த நோ மென் ஆஃப் ஃபாரின், ரொம்பவே ஈஸியான ஒரு பேராஃப்ரேஸ் தான். ஸோ நம்ம எடுத்து இந்த மாதிரி எழுதணும். த பைட் சேஸ் தட் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் நோ கண்ட்ரீஸ் ஆர் ஃபாரின், எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி எல்லா யூனிஃபார்ம்ஸ்க்கு கீழேயும் ஒரு பாடி தான் இருக்குது, சோல் பாடி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதினா போதும். அடுத்ததாக கொஹரண்ட் ஆர்டர் சப்ளிமெண்ட்ரி ரீடர் மியூலானோட தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ அப்போ 4th ஒன் தான் ஃபர்ஸ்ட் ஒன். எம்பரர் செட் தட் ஒன் மேன் ஃப்ரம் ஈச் சைனீஸ் ஃபேமிலி மஸ்ட் ஜாயின் த ஆர்மி. அதுக்கப்புறம் அதை மியூலான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தேர்ட் ஒன் தான் செகண்ட் ஒன்னாக வரும். மியூலான் எ டீனேஜ் கேர்ள் ஹூ லிவ்ட் இன் அ ஃபார்வே வில்லேஜ் ஆஃப் சைனா ஹியர்ட் த நியூஸ். இதுக்கப்புறம் மியூலான் வந்து அவங்க ஹேரை கட் பண்ணுவாங்க. ஸோ அதனால மியூலான் வென்ட் இன் டு ஹர் ரூம் அண்ட் கட் ஹேர் லாங் ஹேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தேர்டாக வரும். அடுத்ததா ஷி கிளைம்ட் ஆன் அ ஹார்ஸ் அண்ட் ஜாயின் த ஆர்மி, அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால 5th ஒன் 4th வருது அண்ட் செகண்ட் ஒன் 5th வருது. அதாவது இந்த ஆர்மி மியூலான் ப்ரூவ்டு டு பி அ பிரேவ் சோல்ஜர். ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜை படித்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ இது நம்ம வாட் டிட் பீட்டர்ஸ் மதர் வாண்ட் ஹிம் டு டூ அப்படின்றப்போ பீட்டர்ஸ் மதர் வாண்டட் ஹிம் டு கோ அக்ராஸ் த டைக் அண்ட் டேக் த கேக்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். இவர் அப்படின்றது அந்த இடத்துல நம்ம ஹிஸ் தான் எழுதணும். ஸோ டு ஹிஸ் ஃப்ரெண்ட் கமா த பிளைண்ட் மேன். அடுத்தது வாட் வாஸ் ஹர் அட்வைஸ். Peter's mother advised him to go quickly, and if he goes quickly and do not stop to play, he will be home again before dark அப்படின்னா. ஸோ அந்த யூங்கிறத நம்ம ஹீனு மாற்றி போடணும், சரிங்களா, வேற எதுவுமே இல்லை. Why was the little boy glad? The little boy was glad to go on such an errand and started off with a light heart. இல்லைன்னா வெறும் கிளாடன் மட்டும் இதோட அந்த எராண்டோட மட்டும் முடிச்சிட்டாலும் கரெக்டு தான், இது நம்ம அப்படியே எழுதிடலாம். What did the little boy tell his friend அப்படின்றப்ப the little boy told his friend about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. What did the little boy remember? The little boy remembered his mother's wish that he should return
பிஃபோர் டார்க். ரொம்ப ஈஸி. அடுத்ததான் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணுறது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு ஃபுல் பேஜுக்கு வந்து இந்த எம்ஜி ரோட் மதுரை போட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து நியூஸ் பேப்பருக்கு லெட்டர் எழுதணும். இது நமக்கு புக் பேக்ல அப்படியே நமக்கு வந்து இருக்கு. அங்க தாமிரபரணின்னு கொடுத்துருப்பாங்க, இங்க நமக்கு வந்து காவேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மேட் வந்து நமக்கு இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரம் எழுதணும், அதுக்கப்புறம் டூ, நடுவில் டேட் வந்து போடணும். டேட் இங்க போட்டாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா, போட்டுட்டு சார் இல்லைன்னா சார் இல்லைன்னா மேடம் அப்படி எழுதினாலும் ஓகே, ரெஸ்பெக்டட்னாலும் போட்டுக்கலாம். சப் அப்படின்னு போட்டு நம்ம ஸ்டாப் பொல்யூட்டிங் தி காவேரி ரிவர், ஏன்னா நம்ம கொஸ்டின்ல இங்கே காவேரி ரிவர் ரிகார்டிங் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ அதனால போட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம எழுதி அடுத்து தேங்க்யூ யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு போட்டுட்டு அட்ரஸ் வந்து என்பதை எழுதிட்டா முடிஞ்சு. அடுத்ததா ஜிஹெச்எஸ்எஸ் திருச்சியில் வேர்ல்டு எல்டர்ஸ் டேக்காக 20th நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நோட்டீஸ் ரைட்டிங் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கே எல்லாமே புக்கில் இருக்கிறதா நமக்கு கொடுத்துருக்காங்க 4th யூனிட் கடைசியில். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் நல்லா ஒரு ரெக்டாங்கிள் போட்டு நோட்டீஸ் அப்படின்னு போட்டு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படின்னு போட்டுட்டு நம்ம இப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு டேட், இந்த மாதம் ஏதாவது ஒரு டேட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அந்த வருஷம் இங்கே நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் தட் அவர் ஸ்கூல் இஸ் செலிப்ரேட்டிங் வேர்ல்ட் எல்டர் டே ஆன் த 20th of December. டைம் கூட எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் இன் அவர் ஸ்கூல் ஆடிட்டோரியம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற கண்டென்ட் ஏதாவது எழுதிட்டு அதுக்கப்புறம் நிக்கில் ஆர் நிக்கிதா ஹெட் பாய் ஆர் ஹெட் கேர்ள்னு எழுதி முடிச்சிட்டோம்னா மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து ஃபிடே வேர்ல்ட் கப்பில் ப்ரெக்கும் மேக்னஸ் கால்ஸ்னு விளையாண்ட அந்த இது. ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் எழுதிக்கலாம். 2 people ஆர் பிளேயிங் செஸ் இன் வேர்ல்ட் கப் அப்படின்னு நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 points வேலிடாக நம்ம வந்து எழுதினா போதும். திஸ் இஸ் அ லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். தே ஆர் பிளேயிங் அ வேர்ல்ட் கப் மேட்ச் அப்படின்னு கூட நம்ம வந்து எழுதலாம். என்ன வேணாலும் உங்களுக்கு தோன்றதை எழுதிக்கலாம். அடுத்தது நோட் மேக்கிங் அண்ட் சம்மரி ரைட்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக நோட்ஸுக்கு வந்து நமக்கு நெட்வொர்க் பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வச்சு நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக ஆன்லைனில் சேஃப்டி பற்றி நம்ம ஆன்லைனில் எப்படி நம்ம சேஃபாக இருக்கணும் அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம முக்கியமாக வச்சு நோட் மேக்கிங் எழுதலாம். சம்மரி ரைட்டிங்கும் அப்படி தான் சுருக்கி எழுதணும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா ஸ்பாட் தேரர். இங்கே எர்த் கோஸ் ரவுண்ட் த சன் வராது, த எர்த். சரியா, த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன், அவ்வளோதான். இட் போர்ட் அவுட் சைட் நவ் வராது, ஏன்னா நவ் அப்படின்றப்ப இப்போ, அதனால இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ் அப்படின்னு வரலாம். இல்லைன்னா இட் போர்ட் அவுட் சைட் அப்படின்னு கூட நம்ம வந்து முடிச்சிடலாம். சிம்பிளா பாஸ்ட் டென்ஸ். நவ் வந்துச்சுன்னா இட் இஸ் போரிங்னு வரணும். இல்லை நவ் இல்லாமல் கூட நம்ம நவ்வை மட்டும் ரிமூவ் பண்ணி அப்படியே நம்ம விட்டுறலாம். ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல் வராது, ஐ வில் பி 15, இல்லை ஐ ஷல் பி. மோஸ்ட்லி வில் போடுறது தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஹர் கசின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஷி இஸ் வராது, ஆர் வரும். ஏன்னா நம்ம வந்து இங்கே ப்ளூரலை பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா, அதனால ஆர் வரும். as we are late so we apologized வராதுன்னா நம்ம ஒரு கன்ஜங்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஒன்று நம்ம as we are late, we apologized போடலாம். இல்லைன்னா we were late, so we apologized அப்படின்னு நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம தூக்கணும். அடுத்ததா நாட் மார்க்கிங் ஃபார் ஃபர்ஸ்ட் லெசன் லைஃப்ல இருந்தே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து வித் சீர் வரைக்கும் நமக்கு வந்து மொத்தமாக 1 2 3 4 5 லைன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு மார்க். நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிசப்பியர் இன் த டிம் பாஸ்ட், நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ், செமிகோலன், பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், தட் பேஸ் இட் ஸ்டால் டு யூத் அண்ட் ஏஜ், அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் ஷியோ. ஸோ 46 ஃபர்ஸ்ட் நான் பி சொல்லிடுறேன். நமக்கு டெம்பஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்தே வந்திருக்கு. ஸோ அந்த ஏரியலோட ஹெல்ப்போட எப்படி ப்ராஸ்பரோ வந்து அந்த ஸ்டாமை வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணாரு அப்படின்றது தான் மெயினாக நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோடைய ரிவெஞ்ச், ஏரியலோட ஒர்க், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக எழுதணும். ஸோ நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ் நான் இங்கே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பேராகிராஃப் எழுதியிருக்கணும். இதுக்கப்புறமா ஏஜ்டு மதர்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அது பெருசாக யாரும் எழுதியிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா தரவாக இருந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இருந்தாலும் அதுவும் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி. ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் போயம் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த இடத்துல ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒன்று தான், பட் அதுவுமே ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. வாட் ஆர் த ட்ரெஷர் அப்படின்னா புக்ஸ் ஆர் த ட்ரெஷர், அண்ட் வாட் கிவ்ஸ் ப்ளஷர் அப்படின்னா ரீடிங் புக்ஸ் கிவ்ஸ் ப்ளஷர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வென் ஷுட் ஒன் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்ஸ் அப்படின்னா ஒன் ஷுட் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் யூத்.
One should start collecting books from his youth. What do books contain in them? இங்க மார்க் பண்ணிருக்கேன். Books contain eternal truth in them. Books contain eternal truths in them. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. Mention any two uses of reading books. ஏதாவது ரெண்டு யூஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் மாதிரி நம்ம ரெண்டு போட்டு புக்ஸ் ஹெல்ப் அஸ் இம்ப்ரூவ் அவர் நாலேஜ் அப்படின்னு போடலாம். புக்ஸ் கிவ் டீச்சர்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு போடலாம். ஏதாச்சும் ஒரு ரெண்டு வேலிடா நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டீங்கனாலே கரெக்ட் தான். இருந்தாலும் நான் போயம் பேராகிராஃபும் நான் சொல்றேன் காம்ப்ரிஹென்ஷன். அதாவது இந்த போயம் வந்து பாத்தீங்கன்னா ஓக் பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க, லில்லி பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓக் வந்து ரொம்ப வருடங்கள் வந்து இருந்தாலும் கடைசியில அது வந்து ட்ரையா பால்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரக்கட்டையா கீழே விழுந்துருது. ஆனா லில்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே அழகா நமக்கு வந்து இருக்கு. அந்த இரவே அது வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்து போயிடும். இருந்தாலும் நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அழகு வந்து கிடைக்கும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க ஓவரால் மீனிங். ஸோ இதை வச்சு நம்ம சுலபமா சொல்லணும் அப்படின்னா விச் ஷோஸ் த பியூட்டி, ஆப்வியஸா லில்லி தான் நமக்கு வந்து அழகா இருக்கு அப்படின்றது இங்க நமக்கு தெளிவா இந்த ரெண்டு லைன் மூலமா சொல்லியிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு த ஓக் அட் லாஸ்ட். ஸோ ஓக் என்ன ஆகுது அப்படின்னா த ஓக் ஃபால்ஸ் அஸ் அ லாக் அட் லாஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இட் லுக்ஸ் ட்ரை பால்ட் அண்ட் சியர் அப்படின்னும் நம்ம வந்து போடலாம். கம்பேர் த லைஃப் ஆஃப் த ஓக் அண்ட் த லில்லி. Even though the oak lasts for 300 years, the oak lives for 300 years, it falls a log at last, dry, bald and sere. But the lily, even though lives only one day, it looks so much fair அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டுடலாம். What do you learn from the last two lines? So last two linesல அதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. In small proportions we just beauty see, and in short measures life may perfect be. So we see the beauty in small quantity இல்ல small proportion அப்படிங்கறதையும் நம்ம சிம்பிளா எழுதிட்டோம்னா மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னை பொறுத்த அளவுல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு. எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நமக்கு வந்து வந்துருந்துச்சு. அண்ட் கிராமர் பார்ட்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நமக்கு வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா எழுதியிருக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த 18th கொஸ்டினுக்கு கண்டிப்பா கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 11th கொஸ்டினுக்குமே 3 ஆப்ஷனுமே கரெக்ட்ன்றனால அது கிரேஸ் மார்க் தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ.